அனைவருக்கும் கல்யாண மாலையின் பணிவான இனிமையான அன்பான வணக்கம். தென்னிந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக கல்யாண மாலை படப்பிடிப்பு இப்பொழுது இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற ஆரம்பித்துள்ளது. இயற்கை வளங்களும் கனிம வளங்களும் நிறைந்த இந்த மாநிலத்தில் துர்க் டிஸ்ட்ரிக்டில் பிலாய் நகரில் கல்யாண மாலையின் படப்பிடிப்பு நடைபெற ஆரம்பித்துள்ளது. गणदेवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि. சத்தீஸ்கர் மாநிலம் பிலாய் நகரில் வரன் அறிமுக படப்பிடிப்பு இப்பொழுது தொடங்க இருக்கிறோம். இந்த நல்ல நகரை வந்து பார்க்கும் பொழுதுதான் இது எவ்வளோ பெரிய நல்ல நகரம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிந்தது. கிட்டத்தட்ட 60-70 வரன்கள் இந்த வரன் அறிமுக நிகழ்ச்சி மூலமாக இங்கு வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடனடியாக திருமணம் நடைபெற வேண்டும் என்ற நமது வேண்டுதலை தெய்வங்கள் முன்னால் வைத்து இந்த நிகழ்வினை தொடங்குகிறோம். கல்யாண மாலையில் தீபக் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 2 ஆம்பளை பசங்க சார். சரிங்க. 2 பேருமே இன்ஜினியர். ஓகே. நாங்கள் கவுண்டர். சரி. நாங்கள் எங்களுக்கு அதுலேயே இதிலே இருந்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். நல்லது. சொல்லுங்கம்மா. எனக்கு மகன் இல்லைம்மா. சரி. மகன் இல்லை, நல்ல படிச்சு பொண்ணா வேணும். நல்ல மகளா பார்த்துக்கோ. மகளா பார்த்துக்குவீங்க. ரைட். ஓகே. தீபக். I am working in power plant in Korba in Balco. Okay. Regarding the girl, actually she should be well educated. Okay. Working or not working, it's not a preference. Right. You can take basically care. she should adjust with my family, with my parents. Okay. That's all. நிச்சயமாக நன்கு படித்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி ஒரு அழகான பெண் உங்களுக்கு மனைவியா, மகளா ஒரு மருமகள் உங்களுக்கு இந்த கல்யாண மாலை மூலமாக கூடிய விரைவிலே வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் தீபக், வயது 27, பிஇ எலக்ட்ரிக்கல் பிஜிடிசிஏ முடித்தவர். பவர் பிளான்ட் இன்ஜினியராக கோர்பாவில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். தீபக் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 765713. கல்யாண மாலையில் கலை அரசி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, பிடெக் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை ஐடிபிஐ பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இடது கால் ஓரளவு பாதிக்கப்பட்டவங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து சிறந்த வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. கலை அரசிக்கு மிகச்சிறந்த கணவர் அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பாலசுப்ரமணியன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, ஐடிஐ ஃபிட்டர் கோர்ஸ் பண்ணியிருக்கிறாரு.
சென்னையில் ப்ரொடக்ஷன் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. பாலசுப்ரமணியன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சந்தோஷை உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சார் வீட்டில் நான் தான் பெரியவன். சரி. அப்பா இல்லை. ஓ. அம்மா இருக்கிறாங்க. சரி. நான் இது கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. அதான் தங்கச்சிக்காக தான் பார்க்குறீங்க. ரைட். முதலியார் காஸ்ட் நாங்கள். சரி. முதலியாரில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சார் எங்களுது. நல்லது. அது இல்லைன்னா வேறு எதனா பரவாயில்ல. சரி. சந்தோஷி. நான் எம்ஏ படிச்சிருக்கிறேன் சார். நான் வந்து வேதாந்தா ப்ராஜெக்டில் ஐபிஎம்ல இருக்கிறேன். சரி. ஜார்ஜுடாவில் தான் ஒர்க் பார்க்குறேன். சரி. அண்ட் கணவன் எப்படி வேணும்? நல்லா படிச்சிருக்கணும். ஓகே. வெல் செட்டில்டு இருக்கணும். நல்ல பையனாக இருக்கணும். நல்ல பையனா? நல்லா படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல பையன், சிறந்த மருமகன், அதாவது அப்பா ஸ்தானத்தில் இருந்த அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சந்தோஷிக்கு மிகச்சிறந்த கணவன் கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஜி சந்தோஷி, வயது 27, எம்ஏ பிஜிடிசிஏ முடித்தவர், வேதாந்தா லிமிடெடில் கோர்பாவில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். சந்தோஷி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 765855. கல்யாண மாலையில் ஸ்ரீனிவாசன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 37, பிபிஏ மேலும் டிப்ளமா இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது டிப்ளமா முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ஸ்ரீனிவாசன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கார்த்திக் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, பிடெக் பண்ணியிருக்கிறாரு. சிங்கப்பூரில் ஐபிஎம்ல சிஸ்டம் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. கார்த்திக் எதிர்பார்ப்பு கேட்ட நல்ல பெண் அவருக்கு உடனடியாக மனைவியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். 75% காடுகளும் இரும்பு கனிம வளங்களும் மிக அழகான இயற்கை வளங்களும் உள்ள இந்தியாவின் ரைஸ் பவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் கல்யாண மாலை எப்படி வந்தது? ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி அது. கல்யாண மாலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன நினைப்போம் அப்படின்னா, நாம் எந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறோமோ அதை விட நம்ம வரணும்னு எந்த ஊரில் ஆசைப்படுறாங்களோ அந்த ஊருக்கு வரணும்னு நினைப்போம். கல்யாணம் மாதிரி தான் அதுவும். அந்த வகையில் பிப்ரவரி மாதம் ஒரு 25 தேதி வாக்கில் வந்து திரு பாபு அவர்களும் திரு நட்ராஜ் அவர்களும் எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி சத்தீஸ்கரில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் சத்தீஸ்கர்னு சொல்கிறீங்க அப்படின்னோம். இல்லை பிலாய் அப்படின்னார். பிலாயின உடனே ஒரு சின்ன மூச்சு வந்தது. ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய உறவினர்கள்லாம் இந்த ஊரில் இருக்காங்க. சரி பிலாய் அப்படின்ன உடனே ஒரு சந்தோஷம் வந்தது. ஆனால் இந்த ஊரில் பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே நாங்கள் கேட்டோம், எப்படி அந்த ஊருக்கெல்லாம் நம்பிண்டு வருது, யாரை நம்பிண்டு வருது, என்ன மாதிரி இருக்கும், தமிழர்களுக்கு வந்து தமிழ் பேச தெரியுமா? ஏன்னா கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாக அந்த ஊரில் போய் செட்டில் ஆகிருப்பாங்களே 3 தலைமுறையாக, நாங்கள் எப்படி வருது அப்படின்னு கேட்டோம். யூ பிலீவ் இட், அவங்க எங்களோட பேசிட்டு போனது புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ. ஞாயிற்றுக்கிழமை காலை கல்யாண மாலை முடிந்தவுடன் திரு சுவாமிநாதன் அவர்களிடமிருந்து எனக்கு ஃபோன் வந்தது. எங்களுக்கு கல்யாண மாலைக்கு பிலாய்க்கு நீங்கள் எப்போ சார் வரீங்க அப்படின்னு கேட்டார் அவர். மிகப்பெரிய ஆச்சரியம் அது. அதாவது நாங்கள் உடனே சொன்னோம், இல்லை இந்த பொண்ணு கொஞ்சம் காஸ்ட்லியான பொண்ணு, இதுக்கு கொஞ்சம் நிறைய செலவு பண்ணணும், உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் என்ன எங்கள் பிள்ளை வீட்டை அப்படி நினச்சிட்டிங்களா, நீங்கள் வந்து பாருங்கள் எங்கள் ஊரை அப்படின்னு சொன்னார். நாங்கள் சொன்னோம், இல்லை நாங்கள் வந்து பார்க்காமலாம் நாங்கள் முடிவு பண்ண முடியாது, எங்கள் பொண்ணு வந்து வாழ வேண்டிய ஊர், நாங்கள் அப்படிலாம் வந்து பார்க்காமலாம் நாங்கள் முடிவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். இல்லை நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் பேசினோம். அடுத்த சனிக்கிழமை, தொடர்ந்து வந்த சனிக்கிழமை என்று இந்த ஊருக்கு வந்தோம். காலம்பரை 7 மணி ஃப்ளைட்டில் வந்துட்டு அன்றைக்கி சாயந்தரம் 7 மணி ஃப்ளைட்டில் போனோம். அதற்குள்ளாக இத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி இந்த ஊர் சிஇஓ அவர்களை மீட் பண்ணோம், மேடம் கலெக்டர் மேடமை மீட் பண்ணோம், பிரசன்னா சாரை மீட் பண்ணோம், பாரதிதாசன் சாரை மீட் பண்ணோம். இத்தனை பேரையும் மீட் பண்ணி இந்த நிகழ்ச்சி, அதாவது கல்யாணத்துக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு 2 நிமிஷம் பார்த்தோம் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுத்துன்னு, அதே மாதிரியாக ஒரு அரை நாளில் பார்த்துவிட்டு இந்த பிலாய் மண்ணிற்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். பொதுவாக கேட்பாங்க, மேப்பில் உள்ள ஊரில் எப்படி நம்பிட்டு போகிறீங்க அப்படின்னு. அந்த ஆர்கனைசர்ஸை நம்பிட்டு தான் நம்ம இந்த ஊருக்கெல்லாம் வரோம். அதுவும் பிலாயை பற்றி, சத்தீஸ்கரை பற்றி பலவிதமான கருத்துக்கள் இருக்குது. இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பார்த்துட்டு இருக்கிற கோடானி கோடி மக்களுக்காக சொல்லக்கூடிய கருத்து இது. இந்த பிலாயை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம், சத்தீஸ்கர் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே கொண்டு போய் பொண்ணை எப்படி கொடுக்க முடியும், அந்த ஊரில் போய் பொண்ணு எப்படி வாழ முடியும், த்ரெட் இருக்குது, அது இருக்குது, பயம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஆனால் இது எதுவுமே இல்லாமல் மிக அழகான ஊர், இயற்கை வளங்கள் நிறைந்த ஊர். அது எல்லாவற்றிற்கும் மேலாக இங்குள்ள தமிழர்களாக இருக்கட்டும், தென்னிந்தியர்களாக இருக்கட்டும், இந்த ஊர் மக்களாகவே இருக்கட்டும், எல்லோருமே மிகவும் அன்பாகவும் மிகவும் இனிமையாகவும் இருக்கக்கூடியவர்கள் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்துவதற்காகத்தான் கல்யாண மாலை படப்பிடிப்பு இங்கே இனிதே நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லோருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய துர்க் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா அவர்களே, இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு பிரசன்னா அவர்களே, திரு பாரதிதாசன் அவர்களே, திரு அன்பழகன் அவர்களே, பிலாய் உருக்கு ஆலையின் முதன்மை அலுவலர் திரு எஸ் சந்திரசேகரன் அவர்களே, இங்கு வருகை புரிந்திருக்கும் சத்தீஸ்கர் மாநில உயர் அதிகாரிகளே, திரு வி மோகன் அவர்களே, திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, பட்டிமன்ற நடுவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் திரு சோலமன் பாப்பையா அவர்களே, பட்டிமன்ற பேச்சாளர்கள் திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர், திரு அருள் பிரகாஷ், திரு சேஷாத்ரி, திரு சங்கர சுப்பிரமணியம், திரு சுவாமிநாதன் அவர்களே, பிலாய் தமிழ்மன்ற நிர்வாக உறுப்பினர்களே, அனைத்து பிலாய் தமிழ்மன்ற உறுப்பினர்களே, ஸ்கந்தாசிரம் உறுப்பினர்களே, ராய்ப்பூர் தமிழ் சங்கம் உறுப்பினர்களே, கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இங்கு கூடியிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே அனைவரையும் பிலாய் தமிழ் மன்றம் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். Now, on behalf of Bilai Tamil Mandram, I extend cordial welcome and express sincere thanks to all the sponsors of this event. They are Bilai Steel Plant, Bilai Tamil Mandram, Skandasram, Raipur Tamil Sangam, Naya Raipur, Atmosco Private Limited. I also welcome all the individual contributors for this grand event. அனைவருக்கும் நல்வரவு கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து குத்துவிளக்கேற்றும் வைபவம் துர்க் இந்த மாவட்டத்தின் கலெக்டர் திருமதி சங்கீதா IAS அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அவரை பற்றி எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை என்னன்னா, எங்கள் ஊர் பொண்ணு அவங்க. நாமக்கல்லிலிருந்து சத்தீஸ்கர் கேடரில் IAS பாஸ் செய்து இந்த ஊர் மக்கள் அனைவரது அன்பையும் பெற்றவர் அவர். அவங்கள நாங்கள் 2 நிமிஷம் பார்த்து பேசின போதே எங்களுக்கு ரொம்ப பெரிய பரவசமாக இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நினைக்க பெருமையாக இருக்குது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் அந்த தாயையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாய் நகரில் நடைபெற்ற கல்யாண மாலையின் தொடக்க விழா தொடர்கிறது. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் ஜெகநாத் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். 4 பசங்க இருக்காங்க. சரிம்மா. 3 பொண்ணு, 1 பையன் இருக்கான். சரி. 3வது பையன் இவன். ஓகே. அவனுக்காக வரம் பார்க்க வந்திருக்கோம். ஓகே. பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு? 2 பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொன்று இருக்கு. ஓகே. பையனுக்கு தான் இப்போ பார்க்க வந்து பார்க்குறீங்க. ரைட். ஓகே. நல்ல பொண்ணு, நல்லா படிச்சு பொண்ணு, நல்ல. ஓகே. 1 இயரில் சேர்ந்தவங்க. சரி. அந்த இதுல இருந்தா. ரைட். ஓகே. சொல்லுங்க ஜெகநாத். Completed schooling and graduation from Bhilai itself. Okay. Pursuing MBA. Okay. From Wellinger Institute. Okay. And working in Ford Marshall. Okay. As a production planner. How many years? Last 5 years. Okay, very good. If she working, it's good for me. Okay, very good. படித்து வேலைக்கு செல்லும் அருமையான அழகான பெண் உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. சிறந்த மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஆர் ஜெகநாத், வயது 32, BSc IT முடித்தவர், MBA படித்துக் கொண்டிருப்பவர், ப்ரொடக்ஷன் பிளானராக பிலாயில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பம் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். ஜெகநாத் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 752220. கல்யாண மாலையில் சங்கீதா தேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். 24, BE மேலும் MBA PG DEM பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் HR இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. சங்கீதா தேவி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் டாக்டர் ஜோஷ்பா டிட்டோ மைக்கேல் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 38, BDS மேலும் MPH பண்ணியிருக்கிறாரு. திருச்சியில் டென்டிஸ்டாக இருக்கிறாரு. BDS அல்லது MBBS முடித்த பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. டாக்டர் ஜோஷ்பா விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் வினோத்ராஜ் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம்.
3 பேருங்க குழந்தை. சரி. ஒரு பொண்ணு 2 பையன். சரிங்க. இன்னும் பார்த்தா பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. சரிங்க. அப்போ இவனுக்காக பொண்ணு பார்க்குறேன், நாயுடு வர்க்கத்தை பார்க்குறேன். சரிங்க, சொல்லுங்கம்மா. மருமகளை வேணும். மருமகள் நல்ல குணமான கொஞ்சம் அமைதியான பையங்க, ஆ ஆ நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுற பொண்ணாக இருக்கணும். ஓகே, நிச்சயமாக கிடைப்பாங்க. வினோத்ராஜ். My name is Vinod Raj. Okay. I have done BSc with dental technician. Very good. I'm working in government dental college. Okay. I'm expecting a good looking girl with blend of both modern and traditional. எக்ஸலன்ட், ரைட். ஓகே, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அது மாதிரி ஒரு நல்ல பெண் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக உங்களுக்கு சிறந்த மனைவியா, உங்களுக்கெல்லாம் சிறந்த மருமகளாக வந்து அமைவாங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ஜி வினோத்ராஜ், வயது 39, பிஎஸ்சி மற்றும் டென்டல் டெக்னாலஜி முடித்தவர். டென்டல் டெக்னீஷியனாக அரசு மருத்துவமனையில் ராய்ப்பூரில் பணியிலுள்ளவர். இவர் பணிக்கு செல்லும் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். வினோத்ராஜ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 547142. கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. இந்த ஒரு ஸ்டேட்டை பற்றி மீரா மேடம் சொன்னாங்க. எல்லாருக்கும் எப்படி ஒரு வெளியிலேருந்து பார்த்தா ராய்ப்பூரில் ஃப்ளைட்டில் இறங்கினோடனே நக்சலைட்ஸ் கடத்திட்டு போயிடுவாங்க, அப்படி தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்று, ரொம்ப நாளாக எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் என்னென்னா, ஜார்க்கண்டில் இருக்க ராஞ்சியும் ராய்ப்பூரோட கன்ஃபியூஷன். இல்லைங்க, நாங்கள் ஜார்க்கண்ட் கிடையாது, நாங்கள் சத்தீஸ்கடு மத்திய பிரதேஷ்லேருந்து பிரிஞ்சோம் அப்படின்னு சொல்லி ராய்ப்பூரை புரிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இந்த 16 ஆண்டு காலத்தில் சத்தீஸ்கட் மாநிலம் உருவானதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு உலக அளவில் பெயர் வாங்கினதுக்கு காரணம் எங்களோட இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம். அதில் ஃபஸ்ட்டு ஐபிஎல் மேட்ச் அங்கே நடக்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சது சத்தீஸ்கட்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, அங்கே வந்து ராய்ப்பூர் தான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அதில் வந்து இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடக்குதுன்னு. ஸோ இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக இந்த கல்யாண வரங்களை அறிமுகப்படுத்தி எல்லாருக்கும் வந்து நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, எங்கள் ஸ்டேட் வந்து இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்டு. தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை தைரியமாக அனுப்புங்க எங்கள்கிட்ட, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த ஸ்டேட்டில் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு வளர்ந்த குழந்தை. அந்த குழந்தை வந்து வளரும்போது என்னெல்லாம் தேவைப்படுமோ அந்த மாதிரி ஒரு டீச்சர் ஆகணுமா, எங்ககிட்ட நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணுமா, ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இப்போ சமீபத்தில் நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, தங்கம் கோல்டு மைன் ஆக்ஷன் என்டையர் கண்ட்ரிக்கே நாங்கள் தான் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தோம். அது எப்படி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு கூட ஃபோர்ப்ஸ் மேகசினில் வந்து வந்திருந்தது. சத்தீஸ்கர் மாநிலம் தான் பண்ணுச்சுன்னு. அடுத்தது டைமண்ட் மைன்ஸை கூட நாங்கள் வந்து ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு டாக்டர், நீங்கள் டாக்டர்னு எம்பிபிஎஸ் முடிச்சோன்னே இங்கே வாங்க, ஹெலிகாப்டரில் நீங்கள் லேண்ட் ஆனோடனே ஃப்ளைட்டில் நாங்கள் வந்து உங்களை வந்து எங்களோட மடியில் உட்காரச்சு கூப்பிட்டு போவோம் வேலை கொடுக்கறதுக்கு. அவ்வளோ தேவைகள். ஒரு நர்ஸாக இருக்கீங்களா, உடனே வாங்க. ஸோ எந்த துறையில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த துறையில் வந்து எங்ககிட்ட வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்கள் என்னவா வாழ்க்கையில் வரணும்னு நீங்கள் நினச்சி அந்த கனவு கண்டு உங்களோட புகுந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இங்கே எல்லா வளங்களும் இருக்குது. பத்தாவதுக்கு அதுக்கு சேர்த்து உங்களுக்குரிய அந்த மரியாதையும் அந்த ஒரு அங்கீகாரமும் அது இந்த ஸ்டேட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து மோகன் சாருக்கும் பிலாய் தமிழ் சங்கத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு ஸ்டேட், ஏன்னா சன் டிவி பார்க்கும்போது உலக நாடுகள்லேயே பார்க்குறாங்க. ஸோ திருப்பி எங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் வந்திருக்கு, இப்படி ஒரு ஸ்டேட் இருக்குது, இந்த மாதிரி இங்கே எல்லாருமே இவ்வளோ தமிழர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டுன்னு அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி கூறி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சங்கீதா மேடம், இனிமேல் கவலைப்படாதீங்க. கோல்டு மைன் இருக்குது, நீங்கள் டைமண்ட் மைன் இருக்குது, நீங்கள் பெண்கள் எல்லாம் படையெடுத்து இங்கே வந்துடுவாங்க. என்ன ஒரு விஷயம் சங்கீதா மேடம்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, பெண்களுக்கு எப்பொழுதுமே பிறந்த வீட்டு பெருமையை விட புகுந்த வீட்டு பெருமையை பேசும் பொழுது கர்வம் அதிகரிக்கும். அதுபோல் தான் பிறந்த வீடான தமிழகத்தை விட புகுந்த வீடான சத்தீஸ்கரை பற்றி பேசும்பொழுது அவர் முகத்தில் கிடைச்ச பெருமை இருக்கு பாருங்க. அடுத்ததாக திரு ஆர் பிரசன்னா ஐஏஎஸ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றேன். டைரக்டர் ஹெல்த் அண்ட் சர்வீசஸ் சத்தீஸ்கர் மாநிலத்தின். பிரசன்னா சாரை பற்றி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக குறிப்பிடணும் அப்படின்னாக்க, பிரைம் மினிஸ்டர் மோடிஜியின் கையால் அவார்டு வாங்கினவர். அவருக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை
உலகத் தமிழர்களின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு நம்முடைய தமிழர்கள் உலகில் கொடிகட்டி பறக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது மனது மிகவும் சந்தோஷப்படுகின்றது. அனைவருக்கும் வணக்கம். சங்கீதா மேடம் சொன்னாங்க ஏர்போர்ட்லேருந்து இறங்கினாவே நக்ஸலைட் பிடிக்கிறதுக்கு உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்கன்ட்டு. இங்கே வந்துட்டு நக்ஸலைட் பிரச்சனை இருக்குது, பட் பார்டர் ஏரியாஸில் ஒரு சர்டன் ஏரியாஸில் மட்டும்தான் இருக்குது. மற்ற இடம் வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பீஸ்ஃபுல் ஸ்டேட்ஸ் இன் த கண்ட்ரி. இங்கே வந்துட்டு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையும் கிடையாது, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்குது. மக்கள் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ரொம்ப தங்கமான மக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 12 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கோம், 12 ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, 2-3 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. நானே 8 வருஷம் நக்சல் அஃபெக்டட் அந்த டிவியில் வர ஏரியாவில் 8 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்பிக்கையாக சொல்கிறேன், இங்கே ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒரு தடவை நீங்கள் சத்தீஸ்கட் வந்துட்டிங்கன்னா திருப்பி தமிழ்நாட்டு போகிறக்கு உங்கள் மனசே வராது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டேட் இது. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்து இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ். இங்கே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி 24 hours சப்ளை இருக்குது. எப்பவுமே எலக்ட்ரிசிட்டி கட்டானதே கிடையாது. தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது. லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட பெரிய ஸ்டேட் இது, இந்தியாவிலேயே 7th பெரிய ஸ்டேட் இது. பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, சிஎம்ஐ வந்துட்டு நீங்கள் இமீடியட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் கொண்டு வந்தீங்கன்னா வித்தின் 48 hours சாங்ஷன் ஆன சான்சஸ் இருக்குது. 6000 ஹெக்டேரில் வந்துட்டு புது கேபிட்டல் சிட்டி டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணணும், இங்கே வாங்க. அது போக யாராவது சத்தீஸ்கட் வந்தீங்கன்னா ராய்ப்பூர் தமிழ் மன்றம், பிலாய் தமிழ் மன்றத்தில் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேண்டிய எல்லா ஹெல்ப்பும் பண்ணி தருவாங்க. அப்புறம் சன் டிவி ஒரு கல்யாண மாலைக்கு ரொம்பவும் நன்றி. பிகாஸ் இப்போ உங்கள் இந்த ப்ரோக்ராம் மூலிமா நாட் ஓன்லி தமிழ்நாடு, என்டையர் வேர்ல்டில் எங்கே தமிழ் மக்கள் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் சத்தீஸ்கரை பற்றி, பிலாயை பற்றி தெரிய வரும். இதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். எங்களோட தமிழ் தாகத்தை தனிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் திருப்பி நடக்கணும். வீட்டில் தமிழில் தான் பேசணும் அப்படிங்கிறத ஒரு ரூலாகவும் மாற்றி வச்சுருந்தாலும் பையன் சேட்டு தமிழ் தான் பேசுகிறான். எத்தனை பெரிய ஐஏஎஸ்கள் ஐபிஎஸ்கள் அத்தனையும் மொத்த கொள்ளை இங்கே. சத்தீஸ்கர் மாநிலம் பிலாய் நகரில் நடைபெற்ற கல்யாண மாலை நிகழ்ச்சியின் தொடக்க விழாவும் தொடர்ந்து பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையிலான பட்டிமன்றமும் அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com